அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் இவ்வாறு சொல்வான், லைன் ஷக்கருத்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அஸிதன்னக்கும், உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அருள் வளத்தை நான் அதிகப்படுத்துவேன் என்று இறைவன் சொல்கிறான். யதார்த்தம் அதுதானே. நம்ம ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபகாரம் செய்கிறோம், உதவி செய்கிறோம். அவங்க நம்மளுக்கு ஏதாவது விதத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் மேலும் நம்ம அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு எண்ணங்கள் வரும். நம்ம தொடர்ந்து உதவி செய்வோம். அதை தான் இறைவனை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், வலையின் கஃபரத்தும், நான் கொடுத்த ஞாபகங்கள்லாம் நீங்கள் மறுத்துட்டு நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அதாபிலஷதி, என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறான். இது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கங்களில் இதுவும் ஒன்று. யாராவது நம்ம செய்யக்கூடிய அந்த உபகாரத்துக்கோ நன்றி இல்லாதவர்களாக இருந்தால் நன்றி கெட்டவன் என்று நம்ம சொல்லுவோம். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு யாராவது உதவி செய்ய நினைச்சாலும் கூட அவனுக்கெல்லாம் போய் உதவி செய்யாதப்பா என்று அவனை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். இதைத்தான் படைத்த இறைவன், நான் கொடுக்கக்கூடிய அந்த நேமத்தை நீ மறுக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இது போன்றான உதாரணங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறது நமக்கு விளங்க வரும். எப்படியெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க, ஜாமிய திருமிதியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இமாம் நசை சுனனுல் குப்ராவில் பதிவு செய்வாங்க. இமாம் புகாரி முஸ்லீம் அவர்கள் இதை கொஞ்சம் மாற்றத்தோடு தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்கிறாங்க. இதஸ்தைகல்லாஹதுக்கும், உங்கள ஒரு நபர் தூங்கி எழுந்துட்டாருன்னு சொன்னால் ஃபல்யக்குல், அவரை சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபி ஜசதி, என்னுடைய உடலில் ஆரோக்கியமாக ஆக்கினான். நம்ம தூங்கி எழுந்ததோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டோன்னு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய உடலை ஆரோக்கியமாக ஆக்கின அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொன்னால் அது ஒரு விதமான நன்றி. இன்னும் வரத்த அலைய ரூஹி, என்னுடைய உயிரை திரும்ப என்னுடைய உடம்புல தந்துட்டானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். ஏன்னா எத்தனையோ நபர்கள் தூக்கத்திலே மரணிக்கக்கூடிய செய்திகளை நம்ம அன்றாடம் கேட்குறோம். தூக்கங்கிறது ஒரு விதமான மரணம் தான். என்ன அந்த விஷயத்தில் திரும்ப ரூஹை தந்தான் அல்லவா அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் நன்றி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் கேட்க அதினாலி விதைக்கிறகி, அவ்வாறு உனக்கு நன்றி செய்வதை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த அருளையும் இறைவா நீ தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கேட்க சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாமும் செய்யும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம்.